அவர் பேசுகின்ற பொழுது நான் அவருக்கு சொன்ன செய்தி, கனிமூல கொள்ளையை கையில் எடுக்காதீர்கள், அது நம்மை போன்ற எளிய மனிதர்கள் சாமானிய மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து என்கின்ற செய்தியை சொல்லி அவரிடம் தொடர்பை துண்டித்துக் கொண்ட குற்றவாளிகளில் நானும் ஒருவன். அவருடைய இறப்பிற்கு காரணத்தில் நானும் ஒருவன். 10 ரூபாய் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, மணல் கொள்ளையை கையில் எடுக்காதீர்கள், கனிமூல கொள்ளையை கையில் எடுக்காதீர்கள், இவற்றை எல்லாம் எடுத்தால் உடைய உயிருக்கு ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கின்றது, தயவு செய்து எடுக்காது என்கின்ற செய்தியை ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கிராம மக்களின் ஆதரவோடு எடுப்பவர்களை உரிமையோடு அழைப்பதற்கு சொல்வேன். ஐயா முகிலன் இருக்கின்றார், தமிழகத்தினுடைய கனிமூல கொள்ளைக்கு எதிராக அறிவார்ந்து சட்டப்பூர்வமாக போராடக்கூடிய மிகப்பெரிய போராளி ஐயா முகிலன், அவரோடு சென்று போராடுகள், நாங்கள் பின்புலமாக இருக்கின்றோம் என்ற வாழ்த்து செய்தியோடு அங்கே அனுப்பி வைப்போம். அந்த வகையில் ஜெகநாதனுடைய மரணத்தில் 10 ரூபாய் இயக்கமும் நானும் ஒரு குற்றவாளி என்கின்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை உங்கள் மத்தியில் வருத்தத்தோடு பகிர்கின்றேன். அருமை நண்பர்களே, இன்றைக்கு அரசு கனிமூல கொள்ளைக்கு எதிராக இருப்பதாக நம்புகின்றோம். நிச்சயமாக அவர்கள் கனிமூல கொள்ளைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புவோம். ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறாது என்பது வரலாறு, ஆனால் காட்சிகள் மாற வேண்டும் என்பது நியதி. அந்த வகையில் கனிமூல கொள்ளைக்கு எதிராக இயற்கை வளங்களை காப்பதற்கான நம்முடைய போராட்டம் இந்த காலகட்டத்தில் வீரியத்தோடு அதிகமாக கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு தமிழக அரசாங்கம் கனிமூல கொள்ளைக்கு எதிராக ஒரு முயற்சி எடுக்கின்றது என்றால் அது ஜெகநாதன் போட்ட விதை. ஜெகநாதனுடைய உயிர் தியாகத்தால் கேட்டது, ஜெகநாதனுடைய உயிர் தியாகத்தால் கேட்ட விதை. இவருடைய தியாகத்தால் தான் இன்றைக்கு கனிமூல கொள்ளை தடுக்கப்பட வேண்டும், இயற்கை வளம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற செய்தி ஜென்சி இளைஞர் மத்தியிலே சென்றிருக்கின்றது. ஒவ்வொரு இளைஞனும் விஜய்க்கு ஓட்டு போட்டுனா அதற்கு காரணம் தமிழகத்துடைய கனிம வளம், தமிழகத்துடைய இயற்கை வளம் காப்பாற்றப்பட வேண்டும், அது விஜய் மூலமாக நடக்க வேண்டும் என்று ஜென்சி இளைஞர் நம்பி இருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையை கிடைத்ததே ஜெகநாதன் போன்ற வீர தியாகிகள். அருமை நண்பர்களே, அவருடைய வழக்கிலே இறந்தபோது நடந்த சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அருமை நண்பர்களே, நீங்கள் நினைக்கின்றீர்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே போராடுகின்றோம் என்று. வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே போராடி நீதி பெற்றுக் கொடுப்பது மிகப்பெரிய அருமை தோழர் கென்னடி மிக தெளிவாக சொன்னார். கோர்ட்ல நீதி கிடைக்க நம்பிடாதீங்க. மக்கள் மன்றத்தில் உருவாக்கக்கூடிய நீங்கள் உருவாக்கக்கூடிய தாக்கம் தான் ஜெகநாதன் போன்ற தியாகிகளுடைய வழக்கில் நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஜெகநாதன் உடல் அரசு மருத்துவமனையில் இருக்கின்றது. நம்முடைய அருமை தோழர் குணசேகரன், வழக்கறிஞர் சண்முகம் போன்ற தோழர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வழக்கறிஞர் சண்முகத்திற்கு தமிழக அரசாங்கம் கொடுத்த பரிசு பொய் வழக்குகள். பொய் வழக்குகளோ இருக்கவில்லை, ஒரு வழக்கறிஞரை இயற்கை வளத்தை காப்பாடுவதாக போராடி வீழ்த்தியாக செய்த ஜெகநாதனுடைய படுகொலைக்கு நியாயம் கேட்டு போராடிய சண்முகம் போன்ற வழக்கறிஞர்களை ரவுடி லிஸ்ட்ல, கேடி லிஸ்ட்ல காவல்துறை சேர்த்தது. காவல்துறை சேர்த்தது. சண்முகம் அவர்களை என்ன பட்டியல் இருக்கீங்களா? இங்க இருக்காரு, எடுத்து வைக்கிறார். வழக்கறிஞர் காவல்தாமதமாச்சு. இந்த காவல்துறை நினைப்பது உங்களோடு என்று போராடக்கூடிய வழக்கறிஞர்களை, சட்டக்கல்லூரி மாணவர்களை நசுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சமூக ஆர்வலர்களை நசுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு ஒரே தீர்வு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக அக்கறை கொண்டவர்கள், மனிதர்களை காப்பாளர்கள் இணைந்திருக்கின்றோம். ஜெகநாதனுடைய படுகொலைக்கு, ஜெகபுலியுடைய படுகொலைக்கு எந்த இடத்திலே கனிமூல கொள்ளைக்கு எதிராக இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்காக மக்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய ஒவ்வொரு சமூக போராட்டத்திற்கு பின்னே நாம் எல்லாம் இருக்கின்றோம் என்பதை காட்டக்கூடிய வகையிலே ஐயா வெண்டிடுவான் அவர்கள் இந்த வரலாற்று உரையாடத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அருமை நண்பர்களே, இந்த ஊர்ல ஜெகநாதனுடைய மரணத்தில் மட்டும்தான் இந்த அரசு பயந்துதான் பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு பிறகு இந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் பத்திரிகையாளர் சொல்றார், மிக பொறுமையான ஒரு செய்தி சொல்றார், ஜெகநாதனுடைய மனைவிக்கு விதவை பென்ஷன் தரும். எவ்வளவு ஒரு கேடுகட்ட செய்தியை, திமிரான செய்தியை மாவட்ட ஆட்சியர் பத்திரிகையாளர் சந்தித்து சொல்றார். அதை விட ஒரு மிகப்பெரிய கொள்கையை கரூர் மாநகர மன்றத்தில் சந்தித்தது. இங்கே கல்குவாரி உரிமையாளர்கள் ஒரு போராட்டம் செய்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் கல்குவாரி உரிமையாளர்களுக்கு போராட்ட அறிவிப்பை கொடுக்கின்றார்கள். சமூக ஆர்வலர்கள்
ஜெகநாதன் போன்றவர் பணம் கேட்டு நினைத்தார்கள். அவர்கள் குற்றத்தடுப்பு சட்டத்தை கைது செய்ய வேண்டும் என்று ஜெகநாதனுடைய இறுதி அடக்கத்துக்கு முன்பாக கல்குவாரி உரிமையாளர் போராடுகின்றார்கள். அவருடைய போராட தூண்டிய சக்தி எந்த சக்தி என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்களுக்கெல்லாம் அரசும் காவல்துறையும் நிர்வாகம் ஆதரவாக இருக்கின்றது. அது இறந்தப்ப பிணம் இருந்தது. பிணத்தை வைத்து நாம் நீதி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அரசு நோக்கி அடக்குமுறையை கட்டவிழ்த்தது என்றால் அது கொஞ்சம் அரசுடைய பார்வையில கொஞ்சம் நியாயம் கூட இருக்கலாம். முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி மரியாதைக்குரிய ஐயா உயிரிழந்த தலைமையிலே முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துகின்றோம். நினைவஞ்சலி செலுத்துவது கூட காவல்துறை கரூர் நகரிலே அனுமதியை மறுத்து ஐயா உயிரிழந்த போன்ற நம்முடைய தோழர்களை மண்டலத்திலே தனியாக அழைத்து வைத்தால் செல்போன்லாம் பிடிக்கிட்டு இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தி எங்கள் மீது 10 ரூபாய் தோழர்கள் மீது இங்கே கரூரிலே 2 வழக்குகளை தமிழகத்துடைய காவல்துறை 2ஆம் ஆண்டிலே பதிவு செய்கிறது. யோசிச்சு பாருங்க. ஜெகநாதன் பெயரை சொன்னால், ஜெகநாதன் தியாகத்தை வெளியே சொன்னால் தமிழக அரசுக்கு, காவல்துறைக்கு, ஆட்சியாளர்களுக்கு பயத்தை உருவாக்குவது அவருடைய வரலாற்று தியாகம். ஏனென்றால் அவர் போராடியது அவருடைய வீட்டிற்காக போராடவில்லை. தமிழ் மண்ணுடைய இயற்கையை காப்பதற்கு, உலகத்துடைய இயற்கையை காப்பாற்றுவதற்கு ஒரு சாதாரண விவசாயி ஜெகநாதன் போராடி தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார். அந்த வரலாற்றை பதிவு செய்வதற்கான ஒரே இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பிற்கு 10 ரூபாய் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றது. அருமை நண்பர்களே, ஜெகநாதனுடைய படுகொலைக்கு காரணம் காவல்துறை. ஜெகநாதனுடைய படுகொலைக்கு காரணம் காவல்துறை. 2020 ஜெகநாதனை இதே கனிமூல கொண்டையர்கள் வட இந்திய கூலிப்படையை வைத்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். நல்வாய்ப்பாக பல்வேறு இடத்திலே உடலிலே எலும்பு முறிக்கப்பட்டு கொலை முயற்சி வழக்கிலே பாதிக்கப்பட்டு கோவை மருத்துவமனையில 30க்கும் மேற்பட்ட நாட்கள் பெட் ரெஸ்ட்ல இருந்துட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஜெகநாதன் திரும்புகின்றார். தமிழகத்துடைய காவல்துறை கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்தது. ஆனால் காப்பரவத்தி காவல் ஆய்வாளர் அந்த வழக்கை சாதாரண ஒரு அடிதடி வழக்கா கோர்ட்டுக்கு அனுப்புறார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஒரு கொலை முயற்சி வழக்கை கொலை முயற்சி வழக்காக கொண்டு சென்றது குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுத்திருந்தால் கனிமூல கொலைகளுக்கு ஜெகநாதனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்காது. ஆனால் தமிழகத்துடைய காவல்துறை, கரூர் மாவட்ட காவல்துறை கொலை வழக்கை சாதாரண அடிதடி வழக்காக மாற்றி நீதிமன்றத்துக்கு அனுப்பியதுடைய விளைவு அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. முதல் குற்றவாளி தமிழகத்துடைய காவல்துறை, கரூருடைய காவல்துறை. அந்த வழக்கு முடிஞ்சான்னு பாத்தீங்கன்னா ஜெகநாதனை கொலை செய்த வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனை நம்முடைய நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. நம்முடைய வழக்கறிஞர்கள் மிகச் சிறப்பான சட்ட போராட்டத்தை நடத்தி இரட்டை ஆயுள் தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஜெகநாதன் உயிரோடு இருந்த பொழுது அவரை கொலை செய்த முயற்சி செய்த வழக்கு இன்று வரை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. வட இந்திய கூலிப்படையை கரூர் மாவட்ட காவல்துறையால் கைது செய்ய முடியாமல் 4 வாழ்ந்த பெண்டிகள் இருக்கு. 2020 நீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு 2026 முடியாம இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று தமிழகத்துடைய காவல்துறை வழக்கு நிலுவையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவற்றையெல்லாம் தமிழகத்துடைய காவல்துறை திருத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் இந்த மண்ணிலே ஜெகநாதனுடைய உரிமைக்காக, நம்முடைய உரிமைக்காக போராடிய நம்முடைய வழக்கறிஞர் சண்முகம், வழக்கறிஞர் குணசேகரன் போன்ற சட்ட போராளிகளுக்கு நான் சார்ந்தக்கூடிய 10 ரூபாய்க்கு சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். அருமை நண்பர்களே, உங்களோட தமிழர் முழுவதும் கூடிய சமூக ஆர்வலர்கள், தலைவர் ஆர்வலர்கள் உங்களோடு இருக்கின்றார்கள். கரூர் சண்முகத்தோடு, கரூர் குணசேகரனோடு, ஐயா முயலனோடு, ஐயா ஹென்றி டிபோனோடு நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். உங்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நாங்கள் இருப்போம் என்கின்ற செய்தியை 10 ரூபாய்க்கு சார்பிலே உறுதியளித்து ஒரே ஒரு செய்தியை நிறைவேற்றுகின்றேன். அருமை நண்பர்களே, ஜெகநாதனுடைய கொலை வழக்கு எப்படி மிக கொடுமையான கொலை வழக்கோ அதை விட கொடுமையானது மனித உரிமைக்காக போராடிய மரியாதைக்குரிய சென்னை உயர் நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் ஐயா சங்கரசுப்புடைய மகன் வழக்கறிஞரை தமிழகத்துடைய காவல்துறை படுகொலை செய்திருக்கின்றது. இன்று வரை தமிழகத்துடைய காவல்துறை வன்முறைக்கு எதிராக போராடி எங்கெங்கெல்லாம் காவல்துறை வன்முறை செய்ததோ அங்கெல்லாம் நியாயம் பெற்றுக் கொடுத்த மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்புடைய மகனுக்கு நம்மால் நீதி பெற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலை தமிழகத்துடைய காவல்துறை உருவாக்கி இருக்கின்றது. சிவகங்கை மாவட்டம் கல்லூரி என்ற சின்ன கிராமத்துல ஒரு மாடு மேய்க்கக்கூடிய, ஆடு மேய்க்கக்கூடிய 5வது படித்த ஒரு கூலி தொழிலாளி திருநாவுக்கரசு என்பவர்
மணிமுத்தாறு என்கின்ற ஆத்திர கனிமூல கொள்ளையை எதிர்த்து மணல் கொள்ளையை எதிர்த்து நீதிமன்றம் செல்கின்றார். அதே அந்த மனு கொடுக்கிறார். அங்கே எந்த ஆற்று ஆடு மேய்ச்சி கொண்டு அந்த ஆற்றுடைய இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்காக மரியாதைக்குரிய 5ஆம் வகுப்பு படித்த எளிய விவசாயி திருநாவுக்கரசு சட்ட போராட்டம் நடத்தினாரோ அந்த திருநாவுக்கரசை கொள்ளையர்கள், கனிமூல கொள்ளையர்கள், அருமை நண்பர்களே, ஆடு மேய்ச்சி இந்த திருநாவுக்கரச பட்டம் பகல்ல மத்தியானம் 2 மணிக்கு ஆத்தங்கரையிலிருந்து கார் வச்சு கடத்திட்டு போறாங்க. அந்த பகுதியை சார்ந்த பார்த்து கொண்டிருந்த சமூக அக்கறை கொண்டவர்கள் 100க்கு போன் பண்றாங்க. காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க. காவல்துறை அவரை காப்பாற்றுவதற்கு மீட்பதற்கு முயற்சி செய்யவில்லை. விடிய 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 ஐயா திருநாவுக்கரசரை அடித்து 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 கொலை செய்து விடிய கால எந்த ஆற்றுடைய மனதை காப்பாற்றுவதற்காக, எந்த இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்காக திருநாவுக்கரசு போராடினாலும் அந்த மணிமுத்தாரிலே அவருடைய பிணத்தை தூக்கி எறிந்துவிட்டு சென்றார்கள் கொலைகள், கொலைகாரர்கள். அருமை நண்பர்களே, அந்த சம்பவத்திலே அவருடைய உடலை பார்த்த காவல்துறை எதிர்ப்புடைய ஆவணங்களை கூறுகின்றார்கள். அவருடைய உடலிலே ஒரு எலும்பு கூட உடையாமல் இல்லை. ஒரு 5ஆம் வகுப்பு படித்த ஒரு ஆடு மேய்ச்சி தொழிலாளி ஆத்து மணலை காப்பாற்ற போராட்டத்துக்கு கொள்ளைக்காரர் கொடுத்த பரிசு உடம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் உடைச்சு போக வேண்டியிருக்கிறான். ஒரு பல்லுல எல்லா பள்ளியும் தட்டியிருக்கான். 2 கண்ணையும் தோண்டி எடுத்திருக்கான். அதற்கு மேல உயர்ந்தபட்சம் எதிரிகளை கூட போய் செய்ய மாட்டார்கள். மிகப்பெரிய நரமாமிசம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் கூட இப்படி ஒரு காரியத்தை செய்யாது. அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். அருமை நண்பர்களே, அண்ணன் திருநாவுக்கரசு 6 உறுப்பை அறுத்து அவரை வாயிலே திணித்து இறந்த உடனே ஆற்றிலே தூக்கி எறிந்து விட்டு சென்றார்கள். கனிமூல கொள்ளையர்கள் இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்கு போராடுவதற்கு பரிசு மரணம் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. விடமாட்டோம் விடமாட்டோம். தமிழகத்துடைய சமூக ஆர்வலர்கள், தமிழகத்துடைய மனித உரிமை கூட்டமைப்பை சார்ந்தவர் காப்பாளர்கள் எந்த இடத்திலே கனிமூல கொள்ளைக்கு எதிராக இயற்கை வளத்தை காப்பாற்றுவதால் யார் போராடினாலும் உங்களோடு நாங்கள் இருப்போம் இருப்போம் இருப்போம். நன்றி, வணக்கம்.